கர்த்தர் உனக்காக சபைக்காக தன்னுடைய பிள்ளைகளுக்காக தன்னுடைய செங்கோலை நீட்டுகிறார். Today's message is the Lord is stretching forth his scepter for you, for the church and for his people. கர்த்தர் இன்னைக்கு உன்னோடு பேசுகிறார். நான் உனக்காக ராஜாதி ராஜாவாகிய நான் பரத்திலிருந்து என்னுடைய செங்கோலை உனக்கு நீட்டுகிறேன். The Lord is speaking to you. I as the Lord of lords from heaven is stretching out my scepter for you. வாழ்வா சாவா என்ற மரண பரீட்சையில் நின்று கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு இன்றைக்கு தேவன் ஜீவன் அளிக்கும்படியாக தன்னுடைய செங்கோலை நீட்டுகிறார். Unto the children of God who are standing in a position of life or death, the Lord is stretching out his scepter to give you life. ஒரு நிர்பந்தமான நிலவரத்தில் அவள் அழுதாள். She is crying out in a desperate situation. அவளுக்கு தூக்கம் வரவில்லை. She had no sleep. அவளுக்கு படுக்க இன்பமா இல்லை. Her bed was not pleasant to her. சாப்பாடு சாப்பிடணும்னு சிந்தை இல்லை. She could not have the mind to eat. அவளுக்கு பசியே எடுக்கவில்லை. She felt no hunger. தண்ணீர் கூட தாகம் எடுக்கவில்லை. She was not thirsty to drink water. எப்படியாயினும் நான் அந்த உள்முற்றத்திலே போகும் பொழுது ராஜா தன்னுடைய செங்கோலை நீட்ட வேண்டும். Somehow when I go to the banquet, the king should stretch forth his scepter. நான் என்னால் முடிந்த அளவு ராஜாவுக்கு முன்பாக அவருடைய பார்வையில் தென்படுகிற இடத்துல போய் நான் நிற்பேன். மற்றதெல்லாம் தேவன் தான் எனக்காக செய்ய வேண்டும். As much as possible I will go before the king and stand for him and as in his sight, and beyond this the Lord should work. நான் போய் நிற்பேன், ஆனால் கர்த்தர் தான் அந்த இடத்துல எனக்கு செய்ய வேண்டும். I will go and stand, but the Lord should work for me. இதுதான் அவளுடைய மைண்ட்ல ஓடிக்கொண்டே இருந்தது. This was what running in her mind. ஒரு நாள் உபவாசம் முடிந்தது. One day's fasting was over. இரண்டாம் நாள் உபவாசம் முடிந்தது. Second day's fasting was over. மூன்றாம் நாள் உபவாசம் முடிந்தது. Third day's fasting was over. ராஜ வஸ்திரத்தை எடுத்து தரித்துக் கொண்டாள். She put on a royal apparel. ராஜ அரண்மனையின் உள்முற்றத்திலே வந்தாள். And she went to the inner court of the king's house. ராஜா வீற்றிருந்த ஸ்தானத்துக்கு நேரா எதிர வந்து ஒரு இடத்துல நின்றாள். And she went and stood over the position where the king sat on his throne. அருமையான தேவனுடைய பிள்ளையே, dear child of God, உனக்கு இன்றைக்கு பரத்திலிருந்து செங்கோல் நீட்டப்பட வேண்டுமானால் நீ உன்னை வெறுமையாக்க வேண்டியது அவசியம். Today from the heaven, if scepter has to be stretched forth towards you, you should empty yourself. உன்னை தாழ்த்த வேண்டியது அவசியம். It is needed that you should humble உன்னை yourself. சமர்ப்பிக்க வேண்டிய நேரம் இதுதான். It is this time that you should surrender yourself. உன்னுடைய குடும்பத்துக்காக நீ நிற்க போகிறாயா? Are you going to stand for your family? உனக்காக பரத்திலிருந்து செங்கோல் நீட்டப்பட வேண்டும் என்று எத்தனை பேர் காத்திருக்கிறீர்கள்? How many of you are waiting that the scepter should be stretched forth from heaven? என்னுடைய தாய்க்காக, for my mother, என்னுடைய தகப்பனுக்காக, for my father, என்னுடைய பிள்ளைகளுக்காக, for my children, என்னுடைய தொழிலுக்காக, for my business, என்னுடைய ஊழியத்திற்காக, for my ministry, என்னுடைய வருங்காலத்திற்காக, and for my future, என்னுடைய தேவைகளுக்காக, for my needs. எனக்காக தேவன் செங்கோல் நீட்ட வேண்டும் என்று நான் காத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். அப்படியானால் நாம் செய்ய வேண்டியது என்ன? Therefore what should we do for this? முதலாவது நம்மை வெறுமையாக்க வேண்டும். Firstly we should empty ourselves. உபவாசம் என்பது தேவனோடு வாசம் பண்ணுகிற ஒரு அனுபவம். Fasting is the experience of living in the presence of the Lord. தமிழ்ல உபவாசம். In Tamil it is fasting. அதாவது தன்னை புசியாமலும் குடியாமலும் கிடப்பது. Without eating or drinking. தேவனோடு வாசம் பண்ணுவது. That is dwelling with God. முதலாவது உங்களை தாழ்த்துங்கள். Firstly you humble yourselves. கர்த்தர் இந்த கூட்டம் முடியறதுக்குள்ள அநேகருக்காக தம்முடைய செங்கோல்களை அவர் நீட்டுவார். Before the close of this meeting that the Lord is going to stretch out his scepter for many of them. நமக்கு தேவன் செங்கோலை நீட்ட வேண்டுமானால் இந்த காலை வேளையில நாம் எல்லாரும் எஸ்தராக மாற வேண்டும். If the Lord should stretch out his scepter for us, we all should become like Esther this morning. எஸ்தர்னா என்ன அர்த்தம்? What is the meaning of Esther? மறைவான நட்சத்திரம். A hidden star. தன்னை வெளிப்படுத்தாமல் தன்னை மறைத்துக் கொள்ளுகிற ஒரு ஜீவியம். She is not revealing herself, but she is living a hidden life. உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. Your life is hidden with Christ in God. நம்மை வெளிப்படுத்தாமல் நம்மை தாழ்த்தி நம்மை மறைத்து ஆண்டவருடைய பாதத்தில் வெறுமையாக்கி ஆண்டவரே எனக்காக செங்கோலை நீட்டும் என்று சொல்லும் பொழுது தாழ்மையுள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிற தேவன் இன்றைக்கு இந்த கூட்டம் முடியறதுக்குள்ளே உனக்காக உன் குடும்பத்துக்காக செங்கோலை நீட்டுவாராக. When we are not revealing ourselves and are hidden and ask for the Lord to reveal his mercies towards us, then before the close of this meeting for you and your family, this Lord is going to stretch the scepter. தன்னை வெறுமையாக்கினாள். She emptied herself. 3 நாள் தன்னை வெறுமையாக்கிக் கொண்டே இருந்தாள். 3 days she was emptying herself. ஏதாவது தடை வந்து விடுமோ? If there will be any hindrance, ராஜா ஒத்துக்கொள்ள மாட்டாரோ? if the king will not accept, ஒருவேளை கோபப்பட்டு விடுவாரோ? if he would be annoyed, செங்கோலை நீட்டாமல் போய் விடுவாரோ? if he would not stretch out his பயங்கர scepter, சந்தேகங்களும் கேள்விகளும் அவளோடு போராடிக்கொண்டே இருந்தாள். so many thoughts and questions were struggling with her. ஆனால் இதையும் மீறி அவள் விசுவாசத்தோடு ராஜவஸ்திரத்தை எடுத்து போட்டுக்கொண்டாள். But even beyond this she took on the royal apparel and put on நான் herself. 3 நாள் தேவ சமூகத்திலே என்னை வெறுமையாக்கி
இருக்கிறேன், தேவன் எனக்காக செங்கோலை நீட்ட வைப்பார் என்கிற ஒரு நிச்சயம் அவளுக்குள் இருந்தது. I have been emptying myself for the past 3 days and the Lord will surely make his scepter to stretch forth towards me. இந்த ராஜ வஸ்திரம் தரித்துக் கொள்வது விசுவாசத்தை தரித்துக் கொள்வதை காண்பிக்கிறது. Putting on the royal apparel shows the putting on of faith. உபவாசம் மாத்திரமல்ல, உபவாசத்தோடு விசுவாசம் சேரும் பொழுது அது மகத்தான கிரியையை வெளிப்படுத்துகிறது. Not only fasting but along with this fasting, if faith is joined, it does great works. ஒரு சிலர் உபவாசம் போடுவாங்க, விசுவாசம் இருக்காது. Some of them will fast without faith. விசுவாசத்துல சிலர் பேசுவாங்க, ஆனா கர்த்தருடைய சன்னிதானத்துல தன்னை வெறுமையாக்க ஒரு சிலருக்கு முடியாது. Some of them will speak in faith but in the presence of God they cannot empty themselves. மூன்றாம் நாளிலே எஸ்தர் ராஜ வஸ்திரம் தரித்துக்கொண்டு ராஜ சமூகத்துக்குள்ளே வந்து விட்டாள். On the third day, putting on the royal apparel, Esther came to the presence of the king. அருமையானவர்களே, இன்றைக்கு கர்த்தர் செங்கோல் நீட்டக்கூடிய ஒரு நாள். Dear beloved, this is the day that the Lord is going to stretch out his scepter. எதற்காக இவள் அந்த போராட்டத்திலே இருந்தாள்? Why she was in this struggle? ஒரு பெரிய சத்துருடைய தாக்குதல் வந்துவிட்டது. There was an attack of an enemy. அது ஒரு தனி மனிதனுடைய அழிவல்ல. It was not the destruction of one individual person. மொத்தத்தையும் அழிக்கும்படியாக ஆமான் கிரியை செய்து விட்டான். Haman was working that he should destroy the whole of Jews. முழுவதும் அவன் ஒரு பெரிய சதிவினை செய்து அவன் எழும்பி விட்டான். He was doing a wretched work to destroy the whole Jews. சபையில் உள்ள ஜனங்கள் இந்த நாட்களில் கவனமாக இருக்க வேண்டும். கடைசி காலங்களாக இருக்கிறபடியால் சபையில் உள்ள ஆடுகளை பட்சிக்க சிங்கம் கரடி வரக்கூடிய ஒரு காலம். These are the days that the people of the church should be very careful, because these are the last days that the lion and the tiger and the bear is going to come to devour the people. பிசாசு ஒவ்வொரு குடும்பங்களாக உள்ளே புகுந்து வர அவன் பிரயாசப்படுவான். Satan is striving and he is working to enter into each family. உபவாசத்தோடும் ஜெபத்தோடும் கண் விழிப்போடும் இருந்து இந்த வல்லமைகளை எதிர்த்து உங்களுடைய வாழ்க்கையில அவன் நுழையாதபடி அவனை மேற்கொள்ளுங்கள். With fasting and prayer and watchings, you pray and you overcome them that he might not enter your house. 144 சங்கீதம் 14 வசனத்தின்படி எங்கள் எருதுகள் பலத்தவைகளா இருக்கும், அப்பொழுது சத்துரு உட்புகுதலும் குடியோடி புகுதலும் இராது என்ற வார்த்தையின்படி நீங்கள் பலத்தவர்களாக ஜெபத்திலே விசுவாசத்திலே பலத்தவர்களாக நீங்கள் மாற வேண்டியது அவசியம். As in Psalm 144 verse 14, our oxen may be strong to labor, that there be no breaking in or going out, you should fast and pray and be strong in the Lord. என்ன நடந்தது தெரியுமா? And what happened? கர்த்தர் அவளுடைய விசுவாசத்தை கனப்படுத்தினார். The Lord honored her faith. அவளுடைய உபவாசத்தை தேவன் கனப்படுத்தினார். The Lord honored her fasting. அவளுடைய வாஞ்சையை கர்த்தர் நிறைவேற்றினார். The Lord fulfilled her desire. அவளுடைய துக்கத்தை கர்த்தர் மாற்றினார். The Lord turned her sorrow. அவளுடைய கேள்விக்கு அவள் என்ன பதிலை எதிர்பார்த்தாலோ அந்த சரியான பதில் அவளுக்கு அன்றைக்கு கிடைத்தது. She got the right answer to her question. அருமையானவர்களே, Dear beloved, என்றைக்கெல்லாம் நாம் நம்மை வெறுமையாக்குகிறோமோ அப்பொழுதெல்லாம் தேவன் நம்முடைய பட்சத்தில் கண்ணோக்கமுடையவராக இருக்கிறார். every time we are emptying ourselves, the Lord is looking upon us. ஒரு வியாதி வந்த உடனே நீ என்ன பண்ற, எப்படி பரிதபிக்கிறன்னு அவர் பார்க்கிறார். In your sickness, he is seeing as to how you are looking unto ஒரு him. போராட்டம் வந்த உடனே நீ எப்படிலாம் அதுல துக்கப்படுறன்னு அவர் பார்க்கிறார். He is seeing as to how much you are grieved when you have some உன்னை trouble. துக்கப்படுத்துவது அவருடைய நோக்கமல்ல, உன்னுடைய பரிதபிப்பை கண்டு அவர் உனக்காக பரிதபிக்கிற தேவனாக இருக்கிறார். It is not his will that he should grieve you, but looking at your grief, he is having compassion upon இவள் you. ராஜ சமூகத்துல போகும்பொழுது இவளுக்கு செங்கோல் நீட்டப்பட வேண்டும் என்று மொர்தெகாய் முழு யூதகலமும் எல்லாருமே உபவாசம் போட்டு தவித்தார்கள். Mordecai and all the whole of the Jews are fasting and they are praying that she should find favor in the king's presence. உபவாசத்தினால் மாற்ற முடியாதது ஒண்ணுமே கிடையாது. With fasting there's nothing which is impossible. உபவாச ஜெபத்தில மாற்ற முடியலன்னா திருப்பி இந்த பைபிள்ல வேற எதை வச்சு மாற்றவும் முடியாது. With fasting and prayer, if you are not able to change anything with this Bible, you cannot change இந்த anything. ஜாதி பிசாசு உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் அன்றி போகாது. This kind of devil will not depart without fasting and prayer. உபவாசம் என்பது சாத்தானுடைய தலையை நசுக்குகிற ஒரு பெரிய ஆயுதம். Fasting is a great weapon which is crushing the bruising the head of உபவாசம் என்பது Satan. மரணத்தை அழிக்கக்கூடிய ஒரு ஜீவன். Fasting is a life which is bruising the death. உபவாசம் என்பது பரலோகத்தின் கதவை தட்டுவதல்ல, பரலோகத்தின் கதவை திறப்பது. Fasting is not knocking the doors of heaven but opening the doors. உபவாசம் என்பது தேவனை உன்னுடைய பட்சத்தில் இழுத்துக்கொண்டு வருவது. Fasting is drawing the Lord towards you. இதெல்லாம் நீங்க கத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். These are things you should learn. ஒரு டைம் நீ உபவாசம் போடு, அந்த ஒரு டைம் உபவாசத்திலேயே நீ உலகத்தை அசைக்கலாம். One time you fast and you can shake the whole world. 3 நாள் உபவாசம் போட்டு முழு யூதகுலமும் அழுது தவித்த போது கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு இவள் உள்ள போன உடனே ராஜா செங்கோலை நீட்டினான். After 3 days of fasting, when the whole tribe of Jews were lamenting, she went into the presence of the king and he hearkened to her. அவன் கேக்குறான், உனக்கு என்ன வேண்டும்? He is asking, what do you நீ want? கேக்குற மன்றாட்டு என்ன? What is thy request? நீ என்ன கேட்டாலும் அது உனக்கு கொடுக்கப்படும்.
Whatever you will request, it will be granted to you. அவனுடைய கண்களிலே அவளுக்கு தயை கிடைத்தது. She found favor in his sight. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. நான் இந்த மெசேஜின் அடிப்படையிலே பார்க்கும் பொழுது இந்த கூட்டத்திலே கர்த்தர் பொற்செங்கோல் நீட்டினவராக வந்திருப்பதை நான் ஆவியிலே உணர்கிறேன். On the basis of this word of God, I feel in my spirit that the Lord has come and stretched out his golden எந்த scepter. காரியமா இருந்தாலும் கொஞ்ச நேரம் கழிச்சு டைம் கொடுக்கப்படும். அப்பொழுது நீங்க என்ன காரியத்துக்கு கர்த்தாவே இந்த பொற்செங்கோலை நீட்டுன்னு நீங்க கேக்குறீங்களோ அதுக்காக கர்த்தர் நீட்டுவார். Whatever might be your problem, after the message there will be time given to you, and you ask for the golden scepter to be stretched forth towards you. தேவன் சர்வ வல்லவர். The Lord is almighty. அவரால முடியாத காரியம் ஒண்ணுமே கிடையாது. There is nothing impossible with him. அவருக்கு எல்லா இடங்களிலும் கிரியை செய்ய முடியும். He can work at all places. உன்னை பாதாளத்திலே தள்ளிட்டா கூட பாதாளத்திலிருந்து அவருடைய கரம் உன்னை பிடித்து தூக்கி கொண்டு வரும். Even if you are cast into the hell, from that hell his hand will lift you up. ஏனென்றால் அவருக்கு உண்மையில் சர்வ அதிகாரம் இருக்கிறது. Because he has almighty power over you. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. இன்றைக்கு கர்த்தர் உனக்காக தன்னுடைய பொற்செங்கோலை நீட்டி உன்னுடைய வேதனைகளுக்கு ஒரு முடிவுண்டாக்கும்படியாக அவர் கிரியை செய்ய வாஞ்சிக்கிறார். Today the Lord is wanting to stretch out his golden scepter and remove all your pains. இந்த மெசேஜ் கேட்டிட்டு இருக்கும்போதே உங்களுடைய தரிசனம் அந்த செங்கோலை நோக்கி போய் கொண்டே இருக்கட்டும். As you hear this message, let your vision be towards that golden scepter. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற அந்த தெய்வத்திடமிருந்து உன்னை நோக்கி கரம் நீட்டப்படுகிற அந்த செங்கோலை நீ நோக்கி பார்த்துக்கொண்டே இந்த வார்த்தைகளை கேட்பாயாக. You look at the Lord who is seated on the throne and his golden scepter stretched towards you. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. அந்த அவளுடைய அந்த பொற்செங்கோல் நீட்டப்பட்ட உடனே அவளுடைய வாழ்க்கையில எல்லா பிரச்சனைகளுக்கும் பரிகாரம். When that golden scepter was stretched forth towards her, all the problems in her life are solved. உனக்கு என்ன வேண்டும்? What do you want? அவனுடைய மன்றாட்டு என்ன? What is thy request? இந்த கூட்டத்துல உங்களுக்கு நீங்க எந்த ஜெப விண்ணப்பத்தோடு வந்திருக்கீங்க? What is the prayer request you have in this prayer meeting? கூட்டம் முடிஞ்சு என்கிட்ட வந்து ஜெபிக்கிறது இல்ல. இப்பமே நீங்க டைரக்டா ஆண்டவரோடு நீங்க டீல் பண்ண போறீங்க. Not coming and praying towards me after the meeting is over. Now you are directly praying towards God. ஆண்டவரோடு டைரக்டா லிங்க் பண்ணுங்க. You intervene with God directly. எங்கேயும் சுத்திட்டு வர வேண்டாம். Don't come around. ஆண்டவரை நேரடியா கூப்பிடு. You call the Lord directly. நேரடியா உன்கிட்ட பேசவை. You make him to speak to you directly. ஆண்டவர் உன்னோடு தனிப்பட்ட விதத்தில் இடைபடட்டும். Let the Lord intervene with you individually. இவள் போன பொழுது அவளுக்கு நேராக பொற்செங்கோல் நீட்டப்பட்டது. When she went, that golden scepter was stretched towards her. எஸ்தர் கிட்ட வந்து அந்த செங்கோலின் நுனியை தொட்டாள். Esther came near and touched the top of the scepter. நீ கிட்ட வந்து ஆண்டவருடைய கிருபையை டச் பண்ணி பாரு. You come near and touch the grace of the Lord. ஒரு பெண்ணுக்கு சரீரத்திலே பயங்கரமான 12 வருடமாக வேதனை இருந்தது. For a girl, she had 12 years of pain in her body. அவளால அதை தீர்த்து கொள்ள முடியவில்லை. She could not put a stop into it. வேதத்திலே அதற்கு பல விளக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. In the word of God, there are many explanations given to it. மருத்துவர்களால் குணமாக்கப்படவில்லை. The doctors could not cure her. பணத்தை செலவழித்து குணமாக்கப்பட முடியவில்லை. With her money, she could not be cured. கடைசியிலே அவள் போய் என்ன செய்தாள் தெரியுமா? Finally, what she did? இயேசுவை போல தொடல, இயேசுவின் வஸ்திரத்தின் ஒரு ஓரத்தை தொட்டாள். She did not go and touch Jesus, but the hem of the garment. அதுபோல Like this. இந்த கூட்டம் முடியறதுக்குள்ள தேவனுடைய செங்கோலுடைய நுனியை டச் பண்ணு. Before the close of this meeting, touch the top of the scepter. அந்த செங்கோல் நீட்டப்பட்டால் when that scepter is stretched forth, உன்னுடைய வேதனைகளுக்கு முடிவு உண்டாகி விட்டது. there will be an end to your pains. உன் ஜெபத்துக்கு பதில் கிடைத்து விட்டது. There will be an answer to your prayer. உன்னுடைய விண்ணப்பம் தேவனால் அங்கீகரிக்கப்பட்டு விட்டது. Your requests have been accepted by God. இனி யூத குலத்துக்கு மரணம் இல்லை. Hereafter there is no death to the Jewish tribe. தொழிலில் நஷ்டம் இல்லை. There is no loss to business. இனி உன் குடும்பத்திலே போராட்டங்கள் இல்லை. There are no problems to families. இனி உன் வாழ்விலே மரணத்தின் போராட்டம் கிடையாது. In your life there is no struggle of death. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. இந்த செங்கோல் நீட்டப்பட்டால் உன்னுடைய பிரச்சனைகளுக்கு பரிகாரம். When this scepter is stretched forth, there is a solution to your problems. எஸ்தருக்காக அந்த செங்கோலை ராஜா நீட்டி விட்டான். For Esther, the king stretched forth his scepter. எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருந்தது. It was a marvelous thing to everyone. வஸ்திக்கு செங்கோல் நீட்டப்படவில்லை. And to Vasti, this scepter was not stretched forth. எஸ்தரோடு சேர்ந்து ஆயிரக்கணக்கான கன்னிப்பெண்கள் இருந்தார்கள். ஒருவருக்கும் அந்த செங்கோல் நீட்டப்படவில்லை. There are thousands of virgins along with Esther. This scepter was not stretched forth for them. ஆனால் எஸ்தருக்கோ அந்த செங்கோல் நீட்டப்பட்டது. But unto Esther this scepter was stretched forth. உங்களுடைய பக்கத்தில் உள்ளவர்களுக்கு நீட்டப்படாமல் இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு அது நீட்டப்பட வேண்டும். Dear beloved, for your neighbors it will not be held out, but for you it is held out. இந்த செங்கோல் நீட்டப்பட்டால் உன்னுடைய விண்ணப்பம் கேட்கப்பட்டு விட்டது. If this scepter is held out, then your prayer is answered. உன்னுடைய வேதனைகளுக்கு முடிவு உண்டாகி விட்டது. There is an end to your pains. உன்னுடைய நம்பிக்கை வீண் போகவில்லை. And your hope will not be put to shame. தேவனுடைய கண்களில் உனக்கு தயை
தயவு கிடைத்து விட்டது. And you will find favor in the sight of the இனி Lord. நீ உன் வேதனை நீங்கி நீ சுகமாய் இருக்கலாம். You will be removed of your pains and you will be healthy. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. என்னாகமத்திலே ஒரு மனிதன் தேவனுடைய ஜனத்தை சபிக்கும்படியாக வருகிறான். In Numbers we can see a man of God coming to curse the people of God. அவனை குறித்து நமக்கு எல்லாருக்கும் தெரியும், பிலேயாம். We know about him who is Balaam. ஒரு காலத்துல தீர்க்கதரிசியாக இருந்தான். And he was once the prophet. பின்னாட்களில் அவன் பணத்துக்கு பின்னாக போடும் பொழுது அவன் குறி சொல்லுகிறவனாய் மாறிவிட்டான். He was later for money he was a sorcerer. நான் திரும்பவும் சொல்லுகிறேன். And again repeat. கர்த்தர் கொடுக்கிற கிருபை தீர்க்க தரிசனம். The grace that the Lord gives is the prophecy. அத நீ பணத்துக்கு யூஸ் பண்ணினா உன்னுடைய பேர் என்ன? If உன்னுடைய பேர் என்ன? குறி சொல்லுகிறவன். If you use this grace of God for money, then you are also an enchanter. அதுதான் அங்க நடக்குது. That is what is happening. அவன் முதலாவது கர்த்தருடைய தீர்க்கதரிசி. Firstly, he was the prophet of the Lord. அவன் சொல்றான், நான் இப்போ பலி செலுத்திட்டேன், நான் போய் கர்த்தரை பார்த்துட்டு வராங்கறான். போய் கர்த்தரை சந்தித்தான்னு என்னாகமம் 23ல சொல்லி இருக்கிறார். He is saying that now he is sacrificed, I will go meet the Lord and come in Numbers 23. என்னாகமம் 23:3ல நீங்க இத படித்துக் கொள்ளலாம். Numbers 23:3 you can read of this. அவன் சொல்றான், கர்த்தர் என்னை சந்திக்கிறதா இருக்குன்னு சொல்லிட்டு போறான். தேவன் பிலேயாமை சந்தித்தார். He is saying that I will go meet the Lord and come, and the Lord met Balaam. ஆனா அவனுக்கு என்னாகமம் 31ல என்ன பேர் சொல்லி இருக்கு? What is told in Numbers 31? அவன் குறி சொல்லுகிறவனாக மாறி போனான். He was a sorcerer. ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளைகள் இப்படி மாறி போக கூடாது. Children of God should not be like this. ஆவிக்குரிய தேவனுடைய ஜனங்கள் அந்த நிலவரத்துக்கு தள்ளப்படக்கூடாது. Children of God who are spiritual should not be cast into such a கர்த்தருடைய place. பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. என்னாகமம் 24:17 நாம் பார்க்கும் பொழுது When we read in Numbers 24 verse 17, அங்கே ஒரு செங்கோல் இஸ்ரவேலில் இருந்து எழும்பும் என்று சொல்லி இருக்கிறது. he said that the scepter shall rise out of Israel. இஸ்ரவேலில் இருந்து ஒரு செங்கோல் எழும்பும். From Israel a scepter shall rise out. ஒன்று உனக்கு செங்கோல் நீட்டப்படுகிறது. One is the scepter stretched out for you. அந்த செங்கோல் நீட்டப்படும் பொழுது நீ அது நுனியை தொட்டால் உன்னுடைய விண்ணப்பங்களுக்கு பதில். நீ கேட்கிறது எதுவோ ராஜ்யத்திலே பாதி மட்டும் கேட்டாலும் கர்த்தர் உனக்கு தருகிறார். When that scepter is held out towards you, if you touch the top of the scepter, even to half of the kingdom, that request is granted to you. ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும். A star shall come out of Jacob. ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும். And there will be a scepter that rise out to Israel. இரண்டாவது கர்த்தர் உனக்காக ஒரு செங்கோலை எழும்ப பண்ணுகிறார். Secondly, the Lord is causing a scepter to come out for you. அதனுடைய செயல் என்ன? What is the work of it? இந்த செங்கோல் எழும்பும் பொழுது மோவாபின் எல்லைகளை நொறுக்கும். When this scepter is rising out, it will smite the corners of Moab. சேத் புத்திரருடைய எல்லைகளை எல்லாரையும் நிர்மூலமாக்கும். And it will destroy all the children of Sheth. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. இன்றைக்கு தேவன் உனக்காக செங்கோலை நீட்டக்கூடிய தேவனாக வருகிறார். Today the Lord is coming as the Lord who is stretching out a scepter. ராஜாக்களை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? Have you seen the kings? எல்லார் கையிலயும் ஒரு கோல் இருக்கும், அதுக்கு பேர் தான் செங்கோல். Everybody will have a rod in their hand, that is the scepter. இயேசு யூதருடைய ராஜா என்று சொன்ன பொழுது When it is said that Jesus is the king of Jews, இந்த போர் சேவகர்கள் ஒரு கோலை எடுத்து அவர் கையிலே கொடுத்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை பரியாசம் பண்ணினார்கள். these soldiers let out a rod in his hand and they bowed down before him, knelt before him and said, Hail King of the Jews. ஆனால் இங்கே சொல்லப்பட்ட என்னாகமம் 24:17 சொல்லப்பட்டது இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லி இருக்கிறது. About Jesus Christ it is said in Numbers 24:17. அங்க என்ன சொல்லி இருக்கிறது? What is told there? யாக்கோபிலிருந்து ஒரு தாரகை நட்சத்திரம் உதிக்கும். There shall be a star which shall come out of Jacob. ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும். And the scepter shall rise out of Israel. அதனுடைய செயல் என்ன? What is the work of it? இன்னைக்கு கர்த்தர் இரண்டாவதாக உனக்கு இந்த செங்கோல் மூலமாக செய்கிறது என்ன தெரியுமா? Today what is the Lord working for you? Secondly, இந்த செங்கோல் 5 காரியங்களை செய்ய போகிறது. this scepter is going to do 5 things. நான் அதை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். I would want to state this to you. ஒன்று, இந்த செங்கோல் நீட்டப்படும் பொழுது உன்னுடைய விண்ணப்பங்கள் உன்னுடைய உபவாசங்களுக்கு பதில் கிடைக்கிறது. Firstly, when the scepter is stretched forth for you, your fastings and your requests will be ஏதோ answered. ஒரு காரியத்தை மனதுல வச்சு நீ ஃபாஸ்டிங் போட்டு இளைத்து போய் விட்டாய். Keeping something in your mind, you are fasting and you have gone weak. தூங்குறதுக்கு பைபிள் ஸ்டடி நாங்க சண்டே சர்வீஸ் நடத்துறோம். Is this Sunday service for sleeping? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. செங்கோல் உனக்கு நீட்டப்பட வேண்டிய ஒரு காலம் இதுதான். This is the time when scepter should be stretched out for you. முதலாவது செங்கோல் கர்த்தர் உனக்கு நீட்டுவது உன்னுடைய உபவாசம், உன்னுடைய கண்ணீர், உன்னுடைய அங்கலாய்ப்பு, உன்னுடைய வேதனைகளுக்கு முடிவு உண்டாக்குகிற ஒரு காரியம். Firstly, the Lord is stretching out his scepter to cause an end to your pains, to your struggles, to your strives and your tears. இரண்டாவது ஒரு செங்கோலை கர்த்தர் உனக்கு நீட்டுகிறார். Secondly, the Lord is stretching out his scepter. அந்த செங்கோலுடைய செயல் என்ன தெரியுமா? What is the work of that scepter? மோவாபின் எல்லைகளை நொறுக்குவது.
It will smite the corners of Moab. சேத் புத்திரர் எல்லாரையும் நிர்மூலமாக்குவது. It will destroy all the children of Sheth. இங்கே இரண்டு சக்திகளை அந்த செங்கோல் முறியடிக்கிறதை நாம் பார்க்கலாம். We see that this scepter is putting out two powers. மோவாப் என்றால் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். You all know about Moab. அது ஒரு சபிக்கப்பட்ட ஒரு சந்ததி. That is a cursed generation. லோத்துக்கும் மகளுக்கும் பிறந்த ஒரு சந்ததி மோவாபின் சந்ததி. The generation of Moab is born to the children of Lot. 1000 தலைமுறை மட்டும் இவங்க தேவனுடைய சன்னிதானத்துக்குள்ள கால் எடுத்து வைக்க கூடாது. For 1000 generations they should not step into the presence of God. எப்படி இருக்குன்னு பாருங்க. See how it would be. இது எதை காண்பிக்கிறது? What does this show? இந்த செங்கோல் எழும்பும் பொழுது உனக்கு விரோதமான சாபத்தை நொறுக்குகிறது. When this scepter is rising out, then it is destroying the curse which is against you. அது மோவாபின் எல்லைகளை நொறுக்கும். It shall smite the corners of Moab. அன்னைக்கு अनेक குடும்பங்கள்ல சாபங்களை பார்க்கலாம். There were many families which were under curse. அது எப்படியோ அந்த சில குடும்பங்களை பாதித்து விட்டது. And it affected many of the families like some this. நான் பாஸ்டர் அருள்தாஸ் அவரிடத்துல என்னுடைய உலக பிரகாரமான சொந்தங்களிலே ஒரு குழந்தை சுகமில்லாமல் இருந்த பொழுது when one of my relatives was sick in my families I contacted Pastor Aruldas. ஒரு குழந்தை பிறந்து அந்த கால் பாதம் வந்து வளைஞ்சிருந்துச்சு. One child was born but the feet was bent like this. அதனால அந்த பிள்ளை சின்ன வயசுலயே அந்த கால் மடங்கி இருந்தனால இவங்க அதுக்காக எல்லாத்தையும் ட்ரை பண்ணாங்க, ஒண்ணுமே பண்ண முடியல. Because its leg was bent in that small age they tried many efforts but it was not possible. கடைசியாக Finally பாஸ்டர் அருள்தாஸ் போய் ஜெபிச்சாங்க. they prayed to Pastor Aruldas. அவர் ஒரு கை வச்சிட்டு சொன்னாரு, இது சாபம், இதுக்கு பரிகாரம் ஆண்டவருடைய பாதத்துல போய் விழுந்தாதான். He placed his hands and said this is curse and the remedy for this is to fall at the feet of the Lord. ஆனா அவங்க ஆண்டவருடைய பாதத்துல போய் விழல. But they did not fall at the Lord's feet. இன்னைக்கு அவனுக்கு கல்யாணம் எல்லாம் ஆயிடுச்சு, ஆனா இன்னைக்கும் ஒரு கால் கிடையாது, சூம்பின காலதான். Now he is married and he is fine but even now his leg is not right. சாபத்தை நீக்கிறதுக்கு அவங்க தேவ பாதத்துல போய் விழல. They did not go and fall at the feet of Jesus for the curse to be removed. அதுபோல உங்களுடைய குடும்பங்களிலே ஏதாவது சாபங்கள் இருக்கிறதான்னு நீங்க கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்க. Like this you examine and see if there is any curse in your families. தேவப்பட்ட சாபங்கள் எப்படி வருதுன்னு நான் ஒரு நாள் கர்த்தருக்கு சித்தமானால் பேசுகிறேன். If God willing I would like to speak as to how curse is coming. இல்லவட்டால் எவைகள் எல்லாம் சாபம்னு ஒரு சப்ஜெக்ட் எடுக்கலாம். Or we can take a subject as to how in what is the curse. ஆனால் கர்த்தருடைய செங்கோல் எழும்பும் பொழுது இந்த மோவாபின் சாபங்கள் எல்லைகளை அது நொறுக்குகிறது. But when the scepter of the Lord shall arise it will smite the corners of Moab. உன்னுடைய வாழ்க்கையில இருக்கிற சாபத்தை இன்னைக்கு பகல்ல கர்த்தர் நொறுக்க போகிறார். The Lord is going to smite all the curse which is in your life. அந்த சாபம் ஒருவேளை உன் மேல பலிக்காம உன் பிள்ளைகள் மேல வந்து பலிக்கலாம். Maybe it might not come upon you but that curse might come upon the children. உன் தொழில்ல போய் அந்த சாபம் உள்ள பூந்து கிடக்கலாம். That curse might be in your business. உன் பெற்றோர் மேல அந்த சாபம் அப்படியே கிடக்கலாம். That curse might be upon your parents. அதனால பயங்கரமான வியாதிகள், போராட்டங்கள், பராமரிப்பற்ற நிலவரங்கள், கைவிடப்பட்ட சூழ்நிலைகள், பல தடைகள், போராட்டங்கள் இவைகளை நீங்கள் சந்தித்து இளைத்து போய் காணப்படலாம். Because of this you are weary because these curses are affecting your families and you have become weary and it's not going out of your families. சேத் என்று சொன்னால் பதிலாக கொடுக்கப்பட்டவன் என்ற அர்த்தம். Sheth means one who is given in his stead. உனக்கு பதிலாக இன்னைக்கு பலவிதமான போராட்டங்கள் தான் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. In your stead many problems are given to you. நீ உனக்கு இருந்த நன்மைக்கு பதிலாக இப்ப கிடைச்சதெல்லாம் என்னது? தீமைகள். For the goodness that you had only evil is given to you. நீ செய்த நன்மைக்கு பதிலாக உனக்கு கிடைச்ச ரிவார்ட் என்னது? தீமை. The reward for your goodness is evil. நீ செய்த உதவிக்கு உனக்கு வந்ததெல்லாம் கெட்ட பெயர்கள். And what the goodness you have done you have got evil name. நீ செய்த ஊழியத்துக்கெல்லாம் உனக்கு பதில் என்ன? பனிஷ்மென்ட். And for the ministry you have done you have gained punishment. நீ வடித்த கண்ணீருக்கெல்லாம் இப்போ என்னன்னா நீ வந்து நீலி கண்ணீர் வடிச்சேன்னு சொல்றது. For the tears you have shed it seems as though you have shed tears in vain. கர்த்தர் என்ன பண்றாரு? What does the Lord do? மோவாபின் எல்லைகளை நொறுக்கி சேத் புத்திரர் எல்லாரையும் அந்த செங்கோல் நிர்மூலமாக்கும். That scepter is smiting the corners of Moab and destroying all the children of Sheth. இப்போ யாருமே எந்த ராஜாக்களும் செங்கோல் வச்சிருக்கிறது இல்ல. These days kings are not having scepters. ராஜாக்கள் குறைவு. And these days kings are less. ஆனா ஒரு சிலர் வச்சிருக்காங்க, அவங்க கையில ஒரு கோல் இருக்கிறதை நீங்கள் பார்த்திருக்கலாம். But a few are having their rods in their hands. அத நீட்டிட்டாலே அது பயங்கரமான ஒரு அதிகார சக்தி உள்ளது. If it is stretched out it is full of authority. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. கர்த்தர் உனக்காக ஒரு செங்கோலை எழும்ப பண்ணினால் உனக்கு விரோதமான சாபங்களையும் உனக்கு பதிலாக செலுத்தப்பட்டதான தீமையான காரியங்களையும் கர்த்தர் நொறுக்கி போடுவார். If the Lord shall stretch out his scepter then the curse which is against you and
the evil which is against you, the Lord will destroy. முடியறதுக்குள்ள நீ இந்த செங்கோலை டச் பண்ணிடுவேன்னு நான் விசுவாசிக்கிறேன். Before the close of the meeting, I believe that you will touch the இந்த scepter. ஆராதனைக்கு வந்துட்டு செங்கோல் உனக்காக நீட்டப்படாத பட்சத்துல உன்னை போல பரிதபிக்கப்படத்தக்க ஒரு நபர் பூமியிலேயே இருக்க முடியாது. If after coming to this meeting, if this scepter is not stretched forth towards you, and there is nobody desperate in this world like you. தயவு செய்து நேற்று ராபோஜனத்தை விட்டது போல இந்த மெசேஜினுடைய சாராம்சத்தை நீங்கள் விட்டு ஏமாந்து போய் விட வேண்டாம். As you have missed the communion yesterday, do not miss the taste of this message also. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. ஆண்டவருடைய செங்கோல் எழும்பும் பொழுது உன் மேல இருக்கிற சாபம் நிக்காது. When the scepter of the Lord is arising, the curse upon you will not stand. சிலுவையில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன். He who is lifted upon the cross is cursed. அவர் நம்முடைய எல்லா சாபங்களுக்கும் காரணராக மாறி போய்விட்டார். He became a reason for all our curse. நமக்காக அவர் சாபமாகினார். And he became a curse for us. இதை கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்க முடியும். This is what we read in Galatians chapter 3. அவர் நமக்காக சாபமானபடினாலே இன்றைக்கு மோவாபின் எல்லைகள் நொறுக்கப்பட போகிறது. Because he became a curse for us, today the corners of Moab will be smooth. ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய சாபம் நீடிக்குமானால் அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று யோசித்து பாருங்கள். If the curse in the child of God's life is prolonging, see how it is effect will be. மூன்றாவதாக Thirdly, 110ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம். Psalm 110 verse 2. இங்கே மூன்றாவது ஆண்டவர் தன்னுடைய வல்லமையின் செங்கோலை அவர் நீட்ட ஆரம்பிக்கிறார். Thirdly, the Lord is stretching out his powerful scepter. ஒரு தேவனுடைய பிள்ளை வாசியுங்கள். 110:2. கர்த்தர் சீயோனிலிருந்து உமது வல்லமையின் செங்கோலை அனுப்புவார், நீர் உம்முடைய சத்துருக்களின் நடுவே ஆளுகை செய்யும். இங்கே அவர் வல்லமையின் செங்கோலை அனுப்புகிறார். Here the Lord is stretching the rod of the strength. வல்லமையின் செங்கோல். The rod of the strength. அது வரும் பொழுது சத்துருக்களின் நடுவே நீ ஆளுகை செய்வாய். When it comes, thou shalt rule in the midst of the enemies. பிரச்சனைகளை கண்டு பயப்படாதீங்க. Do not be worried about your problems. சத்துருக்கள் எழும்புவதை கண்டு நீங்க பயப்படாதீங்க. When the enemies are arising, do not be உங்கள் afraid. வீட்டாரே உங்களுக்கு சத்துருவாக மாறலாம். Your household may become your enemies. அதனால நீங்க இதை கண்டு பயப்படவே கூடாது. But looking at this, be not afraid. சத்தியத்தை சொல்லும் பொழுது நீ சத்துருவாய் மாறுகிறாய். When you are telling the truth, you will be an enemy. இந்த 110ஆம் சங்கீதத்திலே கர்த்தர் சொல்றார், கர்த்தர் சீயோனிலிருந்து தமது வல்லமையின் செங்கோலை அனுப்புவார். In Psalm 110, the Lord says that he will send out his rod of strength out of Zion. இது சாதாரண செங்கோல் அல்ல. This is not an ordinary இது rod. இரக்கத்தின் செங்கோல் எஸ்தருக்கு நீட்டப்பட்டது. The mercy of rod was stretched forth for Esther. தேவன் அந்த யாக்கோபிலிருந்து ஒரு செங்கோலை எழும்ப பண்ணினார். இஸ்ரவேலிலிருந்து ஒரு செங்கோல் எழும்பினது, அது மோவாபின் எல்லைகளை நொறுக்கினது. The Lord caused the scepter to rise out of Israel, and that smote the corners of Moab. நீங்க போராடுங்கள். You strive. ஆண்டவருடைய சமூகத்திலே போராடுங்கள். You strive in the presence of the ஒரு Lord. மனிதனிடத்திலே போராடுவது போல போராடுங்கள். As you are striving with a man, you strive with God. ஆண்டவரிடமிருந்து நன்மையை பெற்றுக்கொள்ளும்படியாக விடாமல் போராடுங்கள். To obtain goodness from the Lord, you do not leave him ஒரு but strive. செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும். A rod shall rise out of Israel. ஜெபத்திலே போராடுகிறவன் மூலமாகத்தான் செங்கோலை கர்த்தர் கிரியை செய்ய Only முடியும். by the one who is striving in prayer, the Lord shall work with rapture. மூன்றாவது சீயோனிலிருந்து வல்லமையின் செங்கோல். Thirdly, the rod shall rise out of Zion. தேவனுடைய பிள்ளைகள் எல்லாம் வல்லமையுள்ளவர்களாய் மாறுங்க. The people of God should become powerful. நீதிமான்கள் சிங்கத்தை போல தைரியமா இருப்பார்கள். The righteous shall be bold as a lion. காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் நமக்கு உண்டு. We have the strength of the unicorn. நல்ல சிம்சோனை போல பலசாலிகளாக நாம் எழும்ப வேண்டும். As Samson, we should be strong. சிம்சோனுக்கு எதை பத்தியுமே பயம் கிடையாது. And there is no fear for Samson at all. அவனுக்கு எதை பத்தியுமே பயம் கிடையாது. He is not afraid of anything. ஒரு பட்டணத்துக்குள்ளே போனான். He went to a city. உடனே பட்டணத்தின் கதவை மூடிட்டாங்க. And he locked the doors of the city. பட்டணத்தின் கோட்டை கதவை மூடியாச்சு. And he locked the doors of that high walls. அந்த ஊருக்கு அதுதான் பெரிய கதவு. அந்த ஊரையே கவர் பண்ணி லாக் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த கதவை மூடியாச்சு. And that was the huge wall in that fort in that land, and he locked the doors. அந்த கதவுக்கு அந்த புறத்துல சத்துருக்கள் எல்லாம் வெயிட் பண்றாங்க. And the enemies are just waiting outside. இவன் அந்த வல்லமையில இருக்கும்போது இவனுக்கு அந்த கதவு பூட்டிருக்காங்களே, ஐயோ பூட்டிட்டாங்களே, என்ன ஆக போகுது, நம்ம மாட்டிக்குவோமோ, இந்த சிந்தையே அவனுக்கு கிடையாது. He did not have the mind when he was powerful that he will be locked up with the enemies. இவன் வர்றான். When he came, அந்த கோட்டை கதவு மூடி இருக்கு. and that door was locked. அவன் திரும்பி போகல. And he did not go back. அங்க நின்னு யோசிக்கவும் இல்ல. And he did not think about நமக்கு என்ன it. நடக்க போகுதுன்னு அவன் யோசிக்கவே இல்ல. He did not think as to what is going to happen. அவன் வந்தா நேரா கோட்டை கதவு கிட்ட வந்தான். He came straight near the iron gate. அது பூட்டி இருந்துச்சு. And it was locked. அவ்வளவுதான், நான் பூட்டி தான் இருக்கா ரைட்னு சொன்னான். He only saw that it was locked. ஒரு உழுக்கு உழுக்குனான். He just shook the door. அந்த கோட்டை கதவு புடிங்கிட்டு வந்துருச்சு. கீழோடு புடிங்கிட்டு வச்சிருச்சு. And the door was plucked out with its nails. தோல்ல போட்டு கிளம்பி போய்ட்டான். And taking it and putting it on his shoulders, he walked off. What is the show? அவனுக்குள்ள இருக்கிற வல்லமை, அந்த அபரிமிதமான சக்தியை அவன் சந்தேகப்படவே இல்ல.
He did not even doubt about the strength which was in him. உலகத்தில் இருக்கிறவனில் உனக்குள் இருக்கிறவர் பெரியவர். He that is in you is greater than he that is in the world. பெரிய பர்வதத்தை பார்த்து கர்த்தர் சொல்றார், பெரிய பர்வதமே நீ செருபாபேல் வரும் பொழுது நீ அப்படி சமபூமியா ஆகி விடுவாய். Looking at the huge mountain, the Lord says, "O great mountain, when Zerubbabel comes, you will come down பெரிய to the பர்வதமே lands." நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமியாவாய். O great mountain, what art thou? Thou shalt become as dust before Zerubbabel. சீயோனில் இருந்து கர்த்தர் தம்முடைய வல்லமையின் செங்கோலை அனுப்புவார். அப்பொழுது நீங்கள் சத்துருக்களின் நடுவே ஆளுகை செய்வீர்கள். The Lord shall send the rod of the strength out of Zion, then shall thou rule in the midst of the enemies. சத்துருக்களை கண்டு பயப்படாதீங்க. Do not be afraid of the enemies. சத்துருக்கள் மத்தியிலேயே கர்த்தர் உங்களுக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துவார். In the midst of the enemies, the Lord will prepare a அப்படி table. விசுவாசிகள் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்கள். தாவீது அழகாக சொல்லுகிறான், சத்துருக்கள் மத்தியிலே எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணினார், என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறார். David beautifully says that thou prepares a table before me in the presence of mine enemies, and thou anointest my head with நீங்க oil. பைபிள்ல எத்தனையோ இன்சிடென்ட்ல நீங்க படிக்கலாம். You can see of many incidents in the word of God. லாபான் யாக்கோபை கொன்னே போடணும்னு சொல்லிட்டு பின்னால வந்து கொண்டே இருந்தான். Laban came that he might kill Jacob. இவன் ஓட அவன் விரட்ட எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. When he was running, he was following him. ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? What did the Lord say? யாக்கோபுட்ட நீ பேசுறது சரி, நன்மை என்று தீமை பேசாத. It is good that you are speaking to Jacob, but do not speak anything evil other than goodness. அவனை மிரட்டி கொண்டு வந்து நிப்பாட்டினார். He carrying him brought him அவன் forth. சொல்றான், உனக்கு தீமை செய்ய எனக்கு சக்தி உண்டு. He said that I have power to do evil ஆனா to நீ you. ஆராதிக்கிற தேவன் என்கிட்ட நைட்ல என்னை எச்சரிச்சிட்டாரு. But the God whom you are worshipping, he cautioned me yesterday night. அதே நபர் கூட உட்கார்ந்து இவன் பந்தி இருந்தான். With that same person, he sat in his feast. ஏசா சொன்னா, உன்னை நான் கொல்லாம விடவே மாட்டேன். And Esau said that I will not be without killing அதே you. ஏசாட்ட தோள்ல கை போட்டு பேசிட்டு வந்தான். With that same Esau, he put his hand on his shoulder and தேவன் talked. உன்னோடு இருந்தால், If the Lord be with you, சீயோனில் இருந்து எழும்புகிறதான அந்த வல்லமையின் செங்கோல் உன் பட்சத்தில் இருந்தால், if that scepter which is rising out of Zion, the powerful scepter, இன்றைக்கு அது உனக்காக நீட்டப்பட்டால், if it is stretched forth for you today, யாரையும் சத்துருன்னு சொல்லாத, சத்துருக்கள் மத்தியிலேயே உனக்கு ஒரு பந்தி do ஆயத்தப்படுத்துவார். not say anybody as enemies, but in the midst of the enemies there will be a feast arranged for you. நான் ஒரு விசுவாச வீட்ல இருந்த பொழுது, When I was in a faith home, அங்க இந்த சவுண்ட் ப்ராப்ளம் இருந்தது. there was a problem for noise. எனக்கு முன்னால உள்ள ஊழியக்காரர் என்ன பண்ணிட்டாரு, கண்ணாடி போடுகிறேன், சத்தம் கேட்காமல் கண்ணாடி போட்டு அடைத்து விடுகிறேன்னு எழுதி கொடுத்து வந்துட்டாரு. The servant of God before me promised to put the glasses and hinder the noise. நான் வந்த உடனே அதே பிரச்சனை திரும்ப தொடர்ந்தது. After it came, that same problem was prolonging. என்னை ஸ்டேஷன்ல கூப்பிட்டு விசாரிச்சாங்க. They called me in the station and inquired, நீங்க கண்ணாடி போடுறேன்னு எழுதி கொடுத்திருக்காங்க, சீக்கிரம் போடுங்க. you have promised to put the glasses, put it fast. நான் சொன்னேன், போடுறேன், கண்ணாடி போடுறது காசு வேணும்ல, காசு வந்த பிறகு தான் போடுவேன்னு சொன்னேன். I said I will put the glasses, but when I get money I will do it. இப்படி ரெண்டு பேருக்கு வாக்குவாதம் ஆயிடுச்சு. Like this we had the conflicts. அந்த இன்ஸ்பெக்டருக்கு எனக்கும் ஸ்டேஷன்லயே ரெண்டு பேருக்கும் கிராஸ் ஆயிடுச்சு. And that inspector and myself crossed in the station itself. அவனும் கொஞ்சம் ஜாஸ்தியா பேசிட்டு கடைசில கொஞ்சம் நார்மலா பேசினான். He too speak much in the beginning, then finally came down. நான் முதல்ல நார்மலா பேசி நான் திருப்பி ஹார்ஸா மாறினேன். I was normal in the beginning, then I was very high. நான் சொன்னேன், என்ன செஞ்சிருவீங்கன்னு சொல்லுங்க, அதை மட்டும் உங்களால என்ன செய்ய முடியும், ஃபைனலா என்ன பண்ணிடுவீங்க அப்படின்னு கேட்டேன். I asked him, finally what can you do? எனக்கு லாஸ் தெரியாது, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தெரியாது, பட் பைபிள் மட்டும் தான் தெரியும். நீங்களும் கிறிஸ்டியன் சொன்னதுனால சொல்றேன், நீங்க பேசுன்னு சொன்னதால சொல்றேன், என்ன பண்ணிடுவீங்கன்னு கேட்டேன். I do not know the laws, but I know the word of God. And what can you do if you are not going to do it? உடனே அவன் டென்ஷன் ஆயிட்டான். Immediately he became tension. என்ன பண்றேன்னு நான் செஞ்சு காட்டுறேன் பாருங்கன்னு சொன்னேன். I will see as to what I'm going to do for you. ரெண்டு பேருக்கு அப்படி வாக்குவாதம் வந்து முடிஞ்சிருச்சு. With this conflict, this was ended. நானும் வந்துட்டேன், அவரும் விட்டாச்சு. I too came back and he too left. ஆனா அடுத்து ஒரு கூட்டம் வைத்தேன். There was a meeting after that. அதுக்கு பெர்மிட் கேட்கிறதுக்கு ஒரு லெட்டர் கொடுத்து விட்டோம். And for the permission I gave a letter. அவனுக்கு தெரிஞ்சிருச்சு நம்மட்ட இருந்தா அது வருதுன்னு தெரிஞ்சிருச்சு. He knew that letter is going from us. அத கொண்டு போனால துரத்தி விட்டான். And he chased out the person who took the letter. ஓடி போன்னு சொல்லி துரத்தி விட்டான். He asked him to flee. ஆனா நான் அதுக்கு முன்னால ஹை அத்தாரிட்டில எல்லா பெர்மிட்டும் வாங்கி வச்சிருந்தேன். Before that I had got all the permits from the higher authorities. அது அவனுக்கு தெரியும். He knew that. ஆனாலும் தன்னுடைய ஜூரிஸ்டிக்ஷன்ல இருக்கறனால தன்னுடைய அதிகாரத்தை வேகமா காட்டினான். But still, because under his jurisdiction, he showed his power. ஞாயிற்றுக்கிழமை பவனி. Sunday was the procession. Friday அவன் பவனி நடத்த கூடாதுங்கறான். Friday he said you should not conduct it. எனக்கு ரொம்ப அப்செட் ஆயிட்டேன். And I was totally upset. பழி வாங்கிட்டானே. That he revenged. என்ன நடக்க போகுது? What is going to happen? ஆனா நமக்கு சப்போர்ட் பண்ணது ஒரு முக்கியமான ஒரு போஸ்டிங்ல உள்ள நம்முடைய விசுவாசி தான். But we had a believer who was in an important posting to support us. அவர் இவனை விட ஹை ரொம்ப ஹை அத்தாரிட்டி. He was in a higher authority like him. அவர் சொன்னாரு, பாஸ்டர் நீங்க ஏன் அப்செட் ஆகிறீங்க? Then he said, why pastor are you upset? இவனை நாளைக்கு நான் எந்த விதத்துல ரூட்ல சுத்துறேன் பாருங்கன்னு சொன்னேன். Tomorrow you see as to how I am doing with him. அடுத்த நாள் பாத்தீங்கன்னா the next day கொஞ்ச நேரத்துல அந்த பெர்மிஷன் அந்த லெட்டரை வாங்கிட்டான்.
In a few moments that letter was got from him by him. இப்போ அடுத்த நாள் பாத்தீங்கன்னா Next day, நான் காத்திரு கூட்டம் முடியுது. after the tarrying meeting, அடுத்த நாள் காலைல பவனி. next day was the procession. பவனி காத்திரு கூட்டம் முடியுது. At the close of the tarrying meeting, அதே இன்ஸ்பெக்டர் நம்ம சர்ச்சுக்குள்ள வராரு. that same inspector came into our church. நாங்க ரெண்டு பேரும் டேஷ் ஆனவங்க. ஆனா அவன் என்னைய பார்த்துட்டு நீங்க தான் புதுசா வந்திருக்கீங்க இல்லையா அப்படின்னு கை கொடுத்துட்டு என்னைய பத்தி தெரியாதவே மாதிரி அப்படி ஆக்ட் பண்ணிட்டு போயிட்டான். We who had a clash between us, he came in and said, "You have come newly," and just shook hands with me and as though he did not know me. என் ரூம்லயே தான் உட்கார்ந்திருந்தான். And he came sat in my room. என் ரூம்லயே தான் உட்கார்ந்து நம்ம எஸ்பிக்கு சல்யூட்ல அடிச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தான். And the SP was saluted in my room itself. எதுக்காக இதை சொல்றேன்னா Why I tell you this is? கூட்டம் நடந்துச்சு. The meeting was conducted. பவனி நடந்துச்சு. Procession was on. பவனில ஃபுல்லா நடந்து வந்தாரு. He came walking in that procession. டைமுக்குள்ள பவனி முடிஞ்சிருச்சு. Before the time that the procession was over. சிட்டிக்குள்ள வந்து ஒரு ரோடு கூட எக்ஸ்ட்ரா போக கூடாது. In that city, not one road we can cross extra. சென்னை சிட்டில பெர்மிட் தாண்டி ஒண்ணுமே போக முடியாது. Without crossing the permits, you cannot go in Chennai city. நான் போய் சொல்றேன், ஐயோ டைம் ரொம்ப ஷார்ட்டா இருக்கு. மணி 5:30 தான் ஆச்சு. 7:30க்கு தான் 7 மணிக்கு தான் நம்ம ஆளுங்க சாப்பாடே ரெடி பண்ணுவாங்க. அதுக்குள்ள பவனி போய் எப்படி நிறுத்துறது? எக்ஸ்ட்ரா ஏதாவது ரவுண்ட்ஸ் போலாமான்னு கேட்டேன். I went and asked, it is just 5:30, only by 7:30 the food will be ready, can we go an extra round? உடனே அவர்ட்ட போய் கேட்டா எங்கனாலும் போங்க. Immediately going and asking him, he said, "Go anywhere you want." மெட்ராஸ் சிட்டிக்குள்ள நீங்க எங்கனாலும் போய் எவ்வளவு நேரம்னாலும் அங்க பிரச்சனையே இல்ல. In Madras city you can go anywhere and come, no problem at all. கூட்டம் நடந்தது. The meeting was conducted. 4 நாள் கூட்டத்திலயும் இவர்தான் எஸ்கார்ட் உட்கார்ந்திருந்தாரு. In all the 4 days meeting he only brought the escort. ஒவ்வொரு ஹோட்டல்லயும் ஜீப் போய் எனக்கு டீ வாங்கிட்டு வரும். In every hotel the jeep went and brought me tea. இவர்தான் வாங்கி கொடுப்பாரு. He only will get it for me. எதுக்காக இதை சொல்றேன்னா, Why I tell this? கர்த்தர் எழும்பினால், கர்த்தருடைய செங்கோல் வந்துச்சுன்னா சத்துருக்கள் மத்தியிலேயே ஒரு பந்தி என்ன செய்வாரு? கர்த்தர் ஆயத்தப்படுத்துவார். If the Lord will arise and stretch out his scepter, then in the midst of your enemies he will prepare a table for you. எல்லார் கண்களுக்கு முன்பாக கர்த்தர் நம்மை மகிமைப்படுத்துவார். In the midst of every eye the Lord will magnify us. வல்லமையின் செங்கோலை கர்த்தர் அனுப்புவார். அந்த செங்கோல் வந்தபோது உன்னுடைய சத்துருக்கள் மத்தியிலே உனக்கு ஆளுகை கிடைக்கும். The Lord shall send the rod of thy strength out of Zion, rule thou in the midst of thine enemies. சாலமோனுக்கு இந்த போஸ்டிங் எப்படி கிடைச்சதுன்னு நினைக்கிறீங்க? How did Solomon attain this posting? சாலமோனுக்கும் ராஜ சிங்காசனத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. There is no relationship with Solomon and his kingship. இவனை விட அழகானவன், பூரண ரூபம் உள்ளவன்லாம் அங்க இருக்கிறான். And one who is more in countenance than him was there. இவனை விட நல்ல குடும்பத்துல உள்ள பிள்ளைங்கள்லாம் அங்க இருக்காங்க. And the children who were born in better families than him was there. அரண்மனையில பத்சேபால்னா ஒருத்தனும் சீண்ட மாட்டான். In the palace, if it is Bathsheba, nobody will turn back and look. பத்சேபார் பேரை சொன்னாலே அம்னோன், அதோனியா, அப்சலோம்லாம் கடிச்சு கொதறிடுவாங்க. If Amnon, Adonijah and Absalom will hear the name of Bathsheba, they will all just devour them. அதனால பத்சேபால் சாலமோன்லாம் அரண்மனையில ஒரு குவார்டர்ஸ்ல மானியத்தை வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. Bathsheba and Solomon were eating only of the goodness of that palace. ஆனா கர்த்தர் என்ன பண்ணாரு? But what did the Lord do? அருமையா அவனை கொண்டு வந்தாரு. He brought him beautifully. அதனால தான் கடைசி நேரத்துல அதோனியா ராஜாவாகும் பொழுது அங்கே வந்து பத்சேபால் ராஜாட்ட சொல்றா, நீங்க இப்படியே விட்டுட்டு போயிட்டீங்கன்னா நாங்கெல்லாம் குற்றமுள்ளவர்களாய் மாற்றப்படுவோம் அப்படிதான் சொல்றா. Therefore the last state when Adonijah was to become the king, Bathsheba saying, if you leave us like this, we will all be accused people. அவ போய் ராஜாட்ட சொன்ன வார்த்தை அதுதான். This is what she told the king. நீங்க இப்படியே எங்களை விட்டுட்டு போயிட்டீங்க, செத்துக்கிட்டு போயிட்டீங்க, ஒண்ணுமே சொல்லாம எங்களுக்காக நன்மை தீமை செய்யாம நீங்க போயிட்டீங்க, நாங்க குற்றவாளிகளா எண்ணப்படுவோம். If you leave like this and go and leave us and go, then we will all be accused people. 1 ராஜாக்கள் 1:21ல இந்த வார்த்தையை பத்சேபால் சொல்றதை நீங்க பார்க்கலாம். First Kings 1:21, you can see this verse which Bathsheba is telling. ராஜா ஒன்றையும் அறிவியாமல் போனால், ராஜாவாகிய என் ஆண்டவன் தம்முடைய பிதாக்களோடு படுத்துக்கொண்ட பின்பு நானும் என் குமாரனாகிய சாலமோனும் குற்றவாளிகளாய் எண்ணப்படுவோம். When my lord the king shall sleep with his fathers, and if you do not tell anything, and then I and my son Solomon shall be accounted offenders. கர்த்தருடைய மைண்ட்ல சாலமோன் இருந்தான். But the Lord, he had the mind of the Lord. கர்த்தருடைய மைண்ட்ல சாலமோன் இருந்தான். In the mind of the Lord was Solomon. ஆனபடினால கர்த்தர் தன்னுடைய செங்கோலை அனுப்பி அந்த சத்துருக்கள் மத்தியிலே இவனை தூக்கி நிப்பாட்டினார். Therefore the Lord sent out his scepter, and in the midst of his enemies he lifted him up. ஆனபடினால நீங்க சத்துருக்களை பத்தி மற்றவங்களை பத்தி அவங்க அப்படி செஞ்சிட்டாங்க இப்படி எதையும் பத்தி நீ கவலைப்படாத. Therefore you do not be afraid of the other people or your enemies as to what they have done to you. அவங்க மத்தியிலேயே கர்த்தர் ஆளுகை செய்வார். In the midst of them the Lord will. அதை விசுவாசிக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்களுக்கு சத்துருக்களை யாரையுமே நீங்க நினைக்காதீங்க. அப்படி யாராவது சத்துருத்துவம் பாராட்டி எதையாவது செஞ்சாங்கன்னாலும் அதையே நினைச்சிட்டு சோறு சாப்பிடாம சுத்தாத.
Do not count, கர்த்தர் அங்கேயும் செங்கோலை நீட்டுவார், அங்கேயும் உனக்கு ஒரு ஆளுகை கிடைக்கும். do not count anybody as your enemies. Even if there are enemies which are coming against you, then do not be without eating and sit like that and grieved. But even there the Lord shall rule, and he will set out his scepter. நான்காவதாக Fourthly, 45ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது 45th Psalm verse 6. அங்கே செங்கோல் வித்தியாசமான விதத்துல வருகிறது. There the scepter is coming in a different way. அந்த செங்கோலுடைய பெயர் என்ன? What is the name of that scepter? தேவனே, உமது சிங்காசனம் என்றைக்கும் உள்ளது. உமது ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலாய் இருக்கிறது. உமது ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலாய் இருக்கிறது. The scepter of thy kingdom is a right scepter. இது உனக்கு நியாயம் செய்யக்கூடியது, நீதி செய்யக்கூடியது, உனக்காக வழக்காடக்கூடியது, உனக்காக நல்ல தீர்ப்பை சொல்லக்கூடிய ஒரு செங்கோல். This is a scepter which will do judgment, which will do justice, and which will strive for you and will give you good things. இங்கே சொல்லி இருக்கிறது அவருடைய செங்கோல் நீதியுள்ள செங்கோல். His scepter is a righteous scepter. தேவனே, உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது. Lord, thy kingdom is, thy throne is forever. உமது ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோல். And the scepter of thy kingdom is a right scepter. ஆண்டவருடைய செங்கோல் நீட்டப்பட்டா உனக்கு நீதி கிடைக்கும். If the scepter of the Lord is stretched out, you will receive righteousness. யாராவது அநியாயம் உனக்கு பண்ணிட்டாங்களா? Is there anybody who has done anything உன்னுடைய wrong சொத்து, to you? வீடு, நிலம், உன்னுடைய பிள்ளைகள், உன்னுடைய குடும்பம், உன்னுடைய வேலை ஸ்தலங்கள்ல, உன்னுடைய பண விஷயங்கள்ல, உன்னுடைய நில விஷயங்களிலே உனக்கு வரவேண்டிய எதையாவது கிடைக்காம உனக்கு யாராவது அநீதி செய்து விட்டார்களா? For your children, for your family, in the land matters, in the things of your property, is there anybody who has done injustice for you? நான் மதுரையில இருக்கும்போது When I was in Madurai, ஒரு குடும்பத்துக்கு விரோதமா அந்த அவங்க குடும்பத்தாரே பயங்கரமா செஞ்சிட்டாங்க. against one family, their family itself did against them. அதாவது ஒரு பையனுக்கு வந்து ஹார்ட்ல ஹோல்ஸ் இருந்தது. There was a hole in the heart for a boy. அதனால அவனுக்கு கல்யாணம் கட்டி கூட கூடாதுன்னு டாக்டர்ஸே சொல்லியிருக்காங்க. The doctor said not to get married. பட் பெரிய பணக்கார பையன். And he was a son of a millionaire. அவங்க குடும்பமும் பெரிய குடும்பம். And their family was a great family. நல்ல வசதி வாய்ப்பு. They had good facilities. ஆனா என்ன பண்ணிட்டாங்க? But what happened? இந்த குறைபாட மறைச்சு ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் கட்டி கொடுத்துட்டாங்க. They hid all these lackings and got married to a girl. அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை. And there was a girl child. கொஞ்ச நாட்களே அவன் பட்டுன்னு இறந்து போயிட்டான். And in a few days he died. இவங்க என்ன பண்ணிட்டாங்க? அந்த குடும்பத்துல உள்ளவங்க what did that family do? உடனே அவ போட்டு வந்த நகை, அவ பணம், அவ வீட்டுல இருந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் மொத்தமா அள்ளிட்டு போய் இவளை அவங்க வீட்டுல வேலைக்காரி மாதிரி வச்சிட்டாங்க. Immediately they took off all the ornaments and the land and every money and every documents to their house and kept her as a servant to their house. இவ நகையை கட்ட நகை கொடுக்கறது இல்ல. She asked for the ornaments, she was not given. ஏதோ சும்மா ஒரு மானியம் மாதிரி ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் என்னத்தையும் அவனுக்கு கொடுத்து நீயும் பிள்ளையும் சாப்பிடணும் அவ்வளவுதானே, பேசாம சாப்பிட்டு அமைதியா இருந்துச்சு. She was only given the wages of 1000 or 2000 for eating, and you eat and you keep well, they said. எத்தனையோ ட்ரிப் ஸ்டேஷன் போலீஸ் ஸ்டேஷன் போயாச்சு. And they went to the station. எத்தனையோ பஞ்சாயத்து வச்சு பார்த்தாங்க. And they kept many panchayats. ஊழியக்காரங்களே போய் இறங்கி எல்லாம் பேசி பார்த்தாங்க. Even the servants of God went and spoke. திருப்பி வேற வெளிய ஆளு வச்சு பேசி பார்த்தாங்க. And they kept the people outside and spoke. இவங்க மட்டும் இந்த சபைக்குள்ள ரட்சிக்கப்பட்டு வந்தாங்க. Only she is the one who saved and came into the church. அவங்க மிகப்பெரிய இந்துக்கள். They are all great Hindus. அவங்க எல்லாரும் ஒன்னு சேர்ந்து இவளுக்கு ஒண்ணும் கொடுக்க வேண்டாம், அவன் தான் செத்து போயிட்டான் இல்லையா, அவன் சொத்தையும் நம்ம பங்கு எடுத்துக்கலாம்னு அவங்க பிளான் பண்ணிட்டாங்க. They all together gathered and said, he is dead, we will not give any share to her, we can take even her property. நான் போட்டு வந்த நகை 50 பவுன், அதை கொடுங்கங்க, அதை கொடுங்கன்னு அதையும் கொடுக்க மாட்டான். This is my ornaments of 50 pounds, you give to me, she said. They did not give her. ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. She suffered a lot. இந்த பிள்ளையை படிக்க வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. She suffered to educate the child. இந்த பிள்ளைக்கு ஃபீஸ் கட்ட ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. To pay fees she suffered. ஒரு குறிக்கப்பட்ட டைம் வந்தபோது அவங்க கொடுத்திருந்த வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டாங்க. After a certain period of time she was chased out of that house. இந்த சகோதரி பாவம் தனியா கிடந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. The sister being alone, she suffered a lot. ஆனாலும் எப்படியோ கொஞ்சம் கொஞ்சமா இந்த பிள்ளையை படிக்க வச்சு ஒரு டீச்சர் ட்ரெய்னிங் முடிக்க வச்சு ஒரு வேலைக்கு கொண்டு வந்து நிப்பாட்டினா. But somehow she educated this daughter and made her to study teachers training and lifted her. நேத்து தான் அவங்க சொன்னாங்க ஒரு பெரிய பிரச்சனை முடிஞ்சு எனக்கு அந்த நகையை கையில கொடுத்தாங்க. நேத்து சாயங்காலம் தான் கொடுத்தானா. Yesterday only she said that 15 வருஷமா 18 வருஷம் கழிச்சு கொடுத்திருக்காங்க. after 15 years or 18 years of this problem they handed over that ornaments to her. எப்படி இருக்கும் பாருங்க. Just see how it will ஒரு be. 4 லட்சம் ரூபாய் பணமும் 55 பவுனையும் கையில கொடுத்து அனுப்பியிருக்கான். 4 lakhs of money and 55 pounds they gave to her. அதையும் இனிமேல் உள்ள சொத்துக்களில் எந்த பங்கும் பாகமும் கிடையாது. And she has no share of the property anymore. இவங்க இத கொடுக்கிறதுக்கு இவ்வளவு கண்டிஷன். To give into their hands such a condition. இப்படி ஏதாவது போய் எங்கயாவது போய் சிக்கி கிடக்குன்னு பயப்படுறீங்களா? Do you think, have you gone and gotten stuck in anything? தேவன் அதை வெளியே கொண்டு வர போகிறார். The Lord will bring out. வெங்கல கதவை உடைப்பார்.
He will break the இருப்பு brazen doors. தாழ்பால்களை முறிப்பார். He will break the iron doors. அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை உங்களுக்கு தருவார். And he will give you of the treasures which is hidden. ஏனென்றால் அவருடைய செங்கோல் நீதியுள்ள செங்கோல். Because his scepter is a righteous scepter. காலதாமதமானாலும் அவருடைய ஜட்ஜ்மென்ட் நிக்காது. Although it delays, his judgment will not fail. அரசன் அன்று கேட்பான், தெய்வம் நின்று கொல்லும். The king will ask for that day, but the Lord will wait and அவர் he will நின்று kill. கேட்க மாட்டார், நின்று என்ன செய்வாரு? கொல்லுவார். The Lord will wait and kill. அதனால உங்களுடைய ஆசீர்வாதத்தை யாராவது எடுத்துட்டாங்கன்னு சொல்லி நீங்க பயப்பட வேண்டாம். இந்த செங்கோலுடைய பெயர் நீதியுள்ள செங்கோல். கர்த்தர் உன்னுடைய காரியங்களுக்கு நியாயம் செய்வார். Therefore do not be afraid that your righteous things have gone, that this is a righteous scepter. The Lord will stand on your behalf and do righteousness. லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது, Luke's Gospel chapter 18 7ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது, verse 7. அந்தப்படியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? And shall not God avenge his own elect which cry day and night unto him, though he bear long with them? சீக்கிரத்தில் அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். I tell you that he will avenge them speedily. அதனால இன்னைக்கு ஒரு செங்கோல் நீட்டப்படுகிறது. இத்தனை வருஷமாக உனக்கு நீதி கிடைக்காம நியாயம் கிடைக்காம உன்னுடைய காரியங்கள் அடைபட்டு போனதுக்கு இன்றைக்கு ஒரு ஜட்ஜ்மென்ட் பரத்திலிருந்து வருகிறது. Today there is going to be a scepter which is stretched out for you. All these years you have not got your righteousness and justice. Today there will be a righteousness and judgment towards you. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். If he should command, it will be, and what he commands அவர் will இன்னைக்கு say. ஜட்ஜ்மென்ட் நீதியுள்ள செங்கோலை நீட்டி உனக்கு இந்த காரியத்தை சொல்லிட்டார்னா எவனும் தடுக்க முடியாது. If he will stretch out his scepter and say this righteousness towards you, nobody can hinder. சபிக்கும்படியாக வந்த பிழையாம் அவன் சொல்லுகிறான், இதோ அவர் ஆசீர்வதிக்கிறார், நான் ஆசீர்வதிக்க கட்டளையிட்டேன், அதை ஒருவனும் தடுக்க கூடாது. Balaam who came to curse said, the Lord is blessing, I cannot do any hinders that they might be blessed. உனக்கு விரோதமாய் அந்நிய செங்கோல் நீட்டப்பட்டிருக்கலாம். There can't be an unknown scepter which is stretched out for you. அந்நிய செங்கோல் சத்துரு உனக்கு விரோதமாய் அவனுடைய வல்லமையினுள்ள செங்கோலை நீட்டி இருக்கலாம். The enemy might have stretched out his scepter towards you. அவனுடைய வல்லமையை உனக்குள்ளே காட்டி இருக்கலாம். He might send his power towards you. அவனுடைய பாதிப்பை உனக்குள்ளே ஏற்படுத்தி இருக்கலாம். His effect might be seen to ஆனா you. இன்னைக்கு இந்த கூட்டத்திலே அந்த அந்நிய வல்லமையினுடைய செங்கோலை கர்த்தர் முறிக்க போகிறார். But that strange scepters the Lord is going to break today. எசேக்கியேல் 19ஆம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது, In Ezekiel chapter 19, அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? what is told there? வேதம் என்ன சொல்லுகிறது? What does the word of God say? 11ஆம் வசனத்திலே ஆளுகிறவர்களின் செங்கோலுக்கேற்ற பலத்த கொப்புகள் அதுக்கு இருந்தது. Verse 11 we see that she had rods for the scepters of them that bear rule. ஆனா அக்கினி புறப்பட்டு வந்தது. But the fire proceeded. அந்த பலத்த கொப்பு இனிமே அதில் இல்லை என்று சொல் என்று 14ஆம் வசனத்திலே சொல்லி இருக்கிறது. In verse 14 we see that you say to her that there is no more rod of உனக்கு scepter to விரோதமாய் rule. பிசாசு தன்னுடைய செங்கோலை நீட்டி இருக்கலாம். There might be scepters which Satan is put மனிதர்கள் towards you. தங்களுடைய வல்லமையை காண்பித்திருக்கலாம். Men would have showed their past towards you. வியாதி தன்னுடைய வல்லமையை காட்டி இருக்கலாம். Sickness might have showed its power towards மரணம் you. தன்னுடைய வல்லமையை காட்டி இருக்கலாம். It might have showed its power towards you. வறுமை தன்னுடைய செங்கோலை நீட்டி இருக்கலாம். Poverty might have stretched forth its power towards you. தரித்திரம் உன்னுடைய வாழ்விலே தாண்டவமாடி இருக்கலாம். And misery might have gone in your life. ஆனால் கர்த்தர் இன்றைக்கு அந்த கனியை அந்த அக்கினியை அனுப்பி இனிமேல் அந்த சத்துருடைய செங்கோல் உன்மேல் ஆளுகை செய்ய முடியாதபடி அதை எடுத்து போடுகிறார். But the Lord is stretching out his fire today that the rod of that scepter will not work among you, and he is taking out it from you. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? How many of you believe this? கர்த்தர் இறங்கும் பொழுது அந்நிய செங்கோல் எல்லாம் முறிச்சு தூக்கி எரிச்சிடுவார். When the Lord is descending, he will take out strange scepters from you. ஆண்டவருடைய செங்கோல் நீட்டப்படும் பொழுது இந்த அந்நிய செங்கோல் ஒன்றுமில்லாமல் போய்விடும். When the Lord's scepter is stretched out towards you, these strange scepters will have no work. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. உன்மேல் செங்கோல் செலுத்துகிறவனை கர்த்தர் நியாயம் தீர்ப்பார். The Lord will judge the ones who are stretching out their scepter towards you. ஆமோஸ் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, In Amos chapter 1 verse 8, செங்கோல் செலுத்துகிறவனை அஸ்கலோனில் இராதபடி நான் சங்காரம் பண்ணுவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். Lord is saying that he who is stretching out his scepter from Ashkelon will I turn my hand against Ekron. இதுவரை உன்மேல் அந்நிய வல்லமைகள் செங்கோல் நீட்டி ஆளுகை செய்தது, அந்த செங்கோலை கர்த்தர் முறிக்க போகிறார். All these days strange powers were stretching out their scepter and working towards you. Today the Lord is going to crush them out. தேவன் செங்கோலை நீட்டின பிறகு அந்நிய செங்கோலுக்கு அங்க வல்லமை கிடையாது. When the Lord is stretching out his scepter, there is no work for a strange scepter. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. ஏசாயா 14:5 பார்க்கும் பொழுது, Isaiah chapter 14 verse 5, கர்த்தர் துஷ்டரின் தண்டாயுதத்தையும் அரசாண்டவர்களின் செங்கோலையும் முறித்து போட்டார்.
The Lord had broken the staff of the wicked and the scepter of the rulers. உன் மேல உரிமை பாராட்டி அநேக வியாதிகள், அநேக பலவீனங்கள், அநேக சாபங்கள், அநேக வல்லமைகள் அது உன்னை ஆளுகை செய்து கொண்டிருந்தது. கர்த்தர் இந்த கூட்டம் முடியறதுக்குள்ளே தன்னுடைய செங்கோலை நீட்டும் பொழுது இந்த அந்நிய செங்கோல் முறித்து போடப்படுகிறது. Many sickness, weakness and were entering over you, and they have stretched for their scepter towards you, but at the close of this meeting the Lord will send out his staff and the scepter and will put out those things. அதனால வேற அந்நிய வல்லமையுடைய தாக்குதலை கண்டு அதை பார்த்துட்டே பயந்து கொண்டு இருக்க வேண்டாம். Therefore, looking at the power of the enemies, do not be afraid. ஐந்தாவது செங்கோல் என்ன? Fifth scepter is, இந்த செங்கோல் நீங்கவே நீங்காது. and this scepter will never depart. ஆதியாகமம் 49ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது Genesis chapter 49 அங்கே 10ஆம் வசனத்திலே ஒரு செங்கோல் சொல்லி இருக்கிறது. verse 10, there is a scepter. சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதே இல்லை. The scepter shall not depart from Judah until Shiloh come. அரசாட்சி மாறும் பொழுது இந்த செங்கோல் ஆளுகளுக்கு ஒவ்வொரு ஆட்கள் கையில மாறிக்கொண்டே இருக்கும். When the kingdom is differing, this scepter will differ from person to person. ஆனால் இந்த சமாதான கர்த்தர் வருகிற வரைக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை மட்டும் கர்த்தர் யூதாவை விட்டு செங்கோலை நீக்குவதே இல்லை. But until the God of peace, or when Jesus Christ will come, the scepter shall not depart from Judah. இது இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையை காண்பிக்கிறது. This shows the coming of the Lord Jesus. சமாதான கர்த்தர் இயேசு கிறிஸ்து, God of peace, who is Jesus Christ. அவர் வரும் அளவும் செங்கோல் உன்னை விட்டு நீங்காது. Until he comes, the scepter shall not depart from you. இது யாருக்கு சொல்லப்பட்ட வார்த்தை? What is the word? இது யூதாவுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை. This is the word told to Judah. துதிக்கிறவனுக்கும் ஜெபிக்கிறவனையும் விட்டு ஆண்டவர் செங்கோலை எடுக்கிறதே கிடையாது. From the one who is praising and praying, the Lord will not take out his scepter. 4 மணி ஜெபம் ஜெபிச்சு பாரு. You pray at 4 o'clock. 6 மணி ஜெபம் ஜெபிச்சு பாரு. You pray at 6 o'clock. மத்தியானம் ஜெபித்து பாரு. Pray at noon. சாயங்காலம் ஜெபித்து பாரு. Pray in the evening. இரவுல தூங்குறதுக்கு முன்னால ஜெபித்து பாரு. Pray at night before sleep. நடுநிசில எழும்பி ஜெபித்து பாரு. Pray at midnight. யூதாவை விட்டு துதிக்கிறவனை விட்டு செங்கோல் நீக்கப்படுவது இல்லை. The scepter shall not depart from Judah who is praising. உன்னுடைய ஜெபத்தை நீ நிறுத்த கூடாது. You should not stop with prayer. அந்தி சந்தி மத்தியான வேளைகளில் உம்மை துதிக்கிறேன். Morning, afternoon and in the evening times I pray. ஒரு நாளில் 7 தரம் நான் உம்மை தியானிக்கிறேன். One day 7 times I am meditating you. இதெல்லாம் தாவீதினுடைய வார்த்தைகள். These are the words of David. எத்தனை தரம் நம்ம தேவனை துதிக்கிறோம், எத்தனை தரம் தேவனை தியானிக்கிறோம். How many times are we praising God? How many times are we meditating on God? முஸ்லிம்ஸ் ஒரு நாளுக்கு 5 தரம் வாங்கு ஊதுகிறான். Muslims they are chanting for 5 times a day. ஆனால் தேவனுடைய பிள்ளை 7 தரம் தியானிக்க வேண்டும். A child of God should meditate 7 times. புதிய ஏற்பாட்டில் இடைவிடாமல் தேவனை தியானிக்க வேண்டும். In New Testament you praise God without any hindrance. இந்த செங்கோலுடைய நீங்காததுக்கு காரணம் சமாதான கர்த்தர். And the God of peace is there, therefore the scepter is not departing. தயவு செய்து யாரும் குழப்பத்தோடு இந்த மார்க்கத்துல போக வேண்டாம். Do not with confusion go in this tradition. யாரும் உங்களை குழப்பறதுக்கு இடம் கொடுக்காதீங்க. Do not allow anybody to confuse you. நான் ஒரு கூட்டத்துல நான் பார்த்தேன். I saw in a meeting. அந்த ஒரு ஸ்டேஜ்ல கூட்டம் ஒரு அடக்காரதனை, ஒரு சீஃப் பாஸ்டருடைய அடக்காரதனை நடந்து கொண்டிருந்தது. A chief pastor's funeral service was going on the stage. ஒரு ஸ்டேஜ் போட்டு அதுல சீஃப் பாஸ்டர்ஸ்லாம் உட்கார்ந்திருக்காங்க. ஒரு சீஃப் பாஸ்டருடைய அடக்கம் நடக்குது. A stage was put and there were chief pastors seated there, and there was service of this funeral of this chief pastor. திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த ஸ்டேஜ் அப்படி மடமடன்னு உடைஞ்சு விழுந்துருச்சு. Suddenly the stage was fallen down. ஜனங்கள்லாம் ஒரே கொந்தளிப்பு, கத்துறாங்க. All the people were perplexed and they were shouting. அது அப்படியே ஸ்டேஜ்லாம் இப்படி கோணங்க அப்படி தலைகீழ போயிடுச்சு. And the stage went upside down like this. ஆனா அப்போதைய சீஃப் பாஸ்டர் எதை பத்தியுமே கவலைப்படல. அப்படியே அழகா அந்த சேர்ல, அது சாஞ்சு போன சேர்ல, உடைஞ்சு போன சேர்ல அமைதியா உட்கார்ந்து கண்டினியூ பண்ண சொல்றாரு. The chief pastor then did not bother about anything. In that chair which was slanting, he just sat and he asked to continue. நிறைய கூட்டம் கூத்தாடாது, குறை கூட்டம் தான் கூத்தாடுது. That the pot which is full will not dance, that which is short. பயங்கரமாக கடல் கொந்தளித்தது. இயேசுவோ அந்த படகில் இளைப்பாறிக் கொண்டிருந்தார். The sea was roaring to a great extent, but Jesus was sleeping in the ஐயரே ship. மடிந்து போகிற உமக்கு கவலை இல்லை என்று அவரை போய் எழுப்பி விட்டார்கள். They said, "Sir, we are going to die. You have not botheration about this." என்ன பிரச்சனை வந்தாலும் நீங்க கவலையே படக்கூடாது. Whatever problem might come, you should not be நீ worried. ஒரு சூரியன். You are a sun. சூரியனுக்கு இந்த நாய் குலைச்சாலாம் ஒன்னும் பிரச்சனையே கிடையாது. If the dog should bark at the sun, no, there is no problem. உடனே நின்னுட்டு அங்கேயே உட்கார்ந்து அழுதுருமா, என்னைய பார்த்து குலைச்சிட்டாங்கன்னு சொல்லுமா? Will it sit there and cry saying that dog is barking? Not it. 1000 கைகள் மறைத்தாலும் ஆதவனை மறைக்க முடியாது. Even 1000 hands shall hinder you, no hands can hinder you. அதுக்கு கார்மேகங்கள், மலைகள், சுனாமி இதெல்லாம் பத்தி அது கவலையே கிடையாது. அது போயிட்டே இருக்கும். தன்னுடைய வழியில் ஓட அது மகிழ்ச்சியா இருக்கிறது. It is not bothering about earthquakes or tsunamis or anything. It is glad to walk
walk in its path. நீதிமான்கள் சூரியனைப் போல பிதாவின் ராஜ்யத்தில் பிரகாசிப்பவர்கள். The righteous shall shine as the sun in the kingdom of the உன் Father. சமாதானத்தை கெடுக்கிறதுக்கு நீ இடமே கொடுக்காத. You should not allow your peace to be shaken. சின்ன சின்ன காரியத்துக்கெல்லாம் சமாதானத்தை கெடுத்து 3ஆம் கிளாஸ் பிள்ளைகள் மாதிரி ஒதுக்கு ஒரு வாரத்துல போய் உட்கார்ந்து அழுதுட்டு உட்காராதீங்க. For small matters do not lose your peace as third standard children and sit in a corner and cry. நீங்க எல்லாம் ரட்சிக்கப்பட்டவர்கள். You are all saved people. அபிஷேகம் பெற்றவர்கள். You are anointed. வாக்குத்தத்தம் பெற்றவர்கள். You got the promises. சிங்காசனத்துக்குரியவர்கள். You are belong to the throne. நீங்க கலங்கவே கூடாது. You should not be troubled. தைரியமா இருக்கணும். You should be bold. சமாதான கர்த்தர் வருகிற வரைக்கும் செங்கோல் உன்னை விட்டு நீங்காது. Until God of peace would come, this scepter shall not depart. எத்தனை பேர் இந்த செங்கோலை இன்னைக்கு தொட போகிறீர்கள்? How many of you are going to touch this scepter? உங்களுக்கு எந்த செங்கோல் நீட்டப்படணும்? Which scepter you want to be stretched for? எல்லாரும் கண்களை மூடுங்க பார்க்கலாம். Let us all close our eyes. இந்த 5 செங்கோல்ல எந்த செங்கோல் உங்களுக்கு வேணும்? Of these 5 scepters, which scepter do you want? யோசிச்சு பாருங்க. You just think and see. உங்களுடைய வாழ்வின் நிலவரத்துக்கு ஏற்றவனமாய் அந்த செங்கோலை கர்த்தர் இப்பொழுது நீட்டுவார். According to the standard of your life, the Lord will stretch out his scepter now. இல்லாவிட்டால் உன்னுடைய வருங்காலத்துக்கு ஏற்றவண்ணமாய் கர்த்தர் செங்கோலை நீட்டுவார். Or according to your future, the Lord will stretch out his scepter. இல்லாவிட்டால் உன்னுடைய ஊழியத்தின் நிலவரங்களுக்கு ஏற்றவண்ணமாய் கர்த்தர் செங்கோலை நீட்டுவார். Or according to the standard of your ministry, the Lord will இல்ல stretch out his கர்த்தர் scepter. நடத்துகிற பாதைகளுக்கு ஏற்ற விதத்திலே கர்த்தர் ஒரு செங்கோலை நீட்டுவார். Or according to the paths you are led, the Lord will stretch out his scepter. ஒரு 2 நிமிஷம் எல்லாரும் கண்களை மூடி முழங்கால் படிக்கலாமா? For 2 minutes, let us all close our eyes and kneel நான் இந்த down. 5 செங்கோலை திரும்பி உங்களுக்கு ரிப்பீட் பண்றேன். I will repeat these 5 scepters to you. மற்ற செங்கோலை பத்தி நீங்க பயப்படாதீங்க, அதெல்லாம் கர்த்தர் முறித்து போடுவார். Do not be afraid of other scepters, the Lord will bruise it. பிசாசு, செய்வனை, ஏவல், தரித்திரம், வியாதி, மரணம் அப்படி ஆயிடுமோ இப்படி ஆயிடுமோ, இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கு தேவன் செங்கோலை நீட்டுகிறவராக வந்தால் துஷ்டனுடைய தண்டாயுதத்தை செங்கோலை முறித்து போடுவார். Do not be afraid of other scepters which are stretched forth towards you by Satan or witchcraft or anything else. When the Lord is stretching out his scepter, he will put out all the enemies. இதுவரை உன்மேல் அதிகாரம் செலுத்தின வல்லமைகளை கர்த்தர் முறித்து போட போகிறார். Heretofore all the powers which were empowering you, the Lord is going to crush it. இன்னைக்கு கர்த்தர் 5 செங்கோல்ல எந்த செங்கோலை உங்களுக்கு நீட்ட வேண்டும்? Which scepter do you want the Lord to stretch out towards you? முழங்கால் படியிடுவோம் அப்படினா அப்படி ஸ்ப்ரிங் மாதிரி நிக்கணும் டாக்கன பெண்டிகாஸ்ட். When you are asked to kneel down, you should spring up and kneel down. இந்த செத்து போன ஜனங்கள் மாதிரி நம்ம ஆராதிக்க கூடாது. We should not worship as dead people. நாம சிங்க குட்டிகள் மாதிரி நிக்கணும். We should be as the lion cubs. பலவீனம்னா பலவீனத்தில் அவர்கள் பலன் கொண்டவர்கள். They have weakness, but in their weakness they were strong. உனக்கு கர்த்தர் என்ன செங்கோலை நீட்ட வேண்டும்? Which scepter do you want to stretch வாழ்வா out? சாவா அப்படிங்கிற போராட்டத்தில் இருக்கிறவர்கள் கர்த்தாவே எனக்கு அந்த பொற்செங்கோலை நீட்டும், நான் அதை நுனியை தொடுகிறேன், என்னுடைய குடும்பம் மீட்கப்பட வேண்டும், என் குலம் மீட்கப்பட வேண்டும். Unto the people who are standing between life and death, you ask the Lord to stretch out his scepter, and you touch the edge of the scepter, and your family will be redeemed. கர்த்தாவே பயங்கரமான சாபத்தை நான் கண்டு கொண்டிருக்கிறேன். Lord, I see a lot of curse. பயங்கர சாப போராட்டத்தை உணர்கிறேன். I feel a terrible curse in my life. நான் எவ்வளவு நன்மை செஞ்சாலும் எனக்கு தீமையே பதிலா வந்துட்டே இருக்கு. To the extent I do good, the evil is proceeding towards me. அப்படினு சொன்னா கர்த்தர் இன்னைக்கு இஸ்ரவேலின் செங்கோலை எழும்ப பண்ண போகிறார். If so, the Lord will stretch out the rod. அது மோவாபின் எல்லைகளை நொறுக்கும். It will smite the borders of Moab. மூன்றாவது கர்த்தர் உனக்கு வல்லமையின் செங்கோலை நீட்ட போகிறார். Thirdly, the Lord is going to stretch out his scepter of power. சத்துருக்கள் எத்தனை வருஷம் இந்த சத்துருக்கள் போராட்டம், இனிமேல் சத்துருக்கள் மத்தியில கர்த்தர் ஜெயக்கொடி ஏற்றட்டும். How many years will you have struggled with your enemies? The Lord will stretch out his banner before you. ஒரு வல்லமையின் செங்கோல், ஒரு அக்கினி அபிஷேகம் வரும், சத்துருக்கள் மத்தியிலே நீ கொடி ஏற்றுவாய். There will be a stretcher of strength which is coming towards you. You will hoist your banner towards சத்துருக்கள் மத்தியிலே கர்த்தர் உனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்த போகிறார். The Lord will prepare a table before thine enemies. Amen. எனக்கு அநியாயம் செய்றாங்க. They are doing wicked towards me. என்னுடைய நியாயம் தள்ளப்பட்டு போய் விட்டது. My justice has been put out. பட்சத்துல யாருமே பேசுறதுக்கு ஆள் இல்ல. There is nobody to speak on my behalf. என் நியாயத்தை கேட்கிறதுக்கு கூட ஆள் இல்ல. There is nobody to listen to my justice. உன் நியாயத்தை விசாரிக்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார். The Lord is that who will judge. இதோ உனக்காக அவர் நீதியின் செங்கோலை நீட்டுகிறார். He is stretching out the rod of judgment. கர்த்தர் உனக்கு நியாயம் வழங்குவார். The Lord will grant righteousness to you. அவர் உனக்காக வழக்காடுவார். He will judge for you. ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே செங்கோல் எனக்கு எப்பொழுது நீட்டப்பட்டிருக்க வேண்டும்? Lord, I want your scepter to be stretched out always. ஆமென். யூதாவை விட்டு செங்கோல் நீங்குவதே இல்லை. The scepter shall not depart from Judah. இனிமேல் இரவும் பகலும் துதித்துக் கொண்டே இரு, செங்கோல் உன்னை விட்டு நீங்கி போகாது. உனக்காக சமாதான கர்த்தர் வருமளவும் இயேசுவின் வருகை மட்டும் உனக்கு செங்கோல் நீட்டப்படும். You keep praising God day and night, the scepter shall not depart from you till the coming of the Lord Jesus. ஆம். ஒரு நிமிஷம். என்ன நடந்தது தெரியுமா? What happened was,
ஒரு விசை அவளுக்கு நீட்டப்பட்டது. Once it was stretched forth to her. அதுபோல Like this. அருமையானவர்களே, கடந்த காலங்களிலே கர்த்தர் தன்னுடைய செங்கோலை உன்னுடைய நீதிக்காக, உன்னுடைய வல்லமைக்காக, உன்னுடைய சத்துருக்கள் மத்தியிலே உன்னுடைய ஜனத்தின் மீட்புக்காக நீட்டி இருக்கலாம். Dear beloved, in the past days, the Lord would have stretched out his scepter for your justice and for your judgment in the last days. ஆனா என்ன நடந்துச்சு தெரியுமா? But what happened? எஸ்தருக்கு மட்டும் இரண்டாவது விசையும் கர்த்தர் தன்னுடைய கோலை நீட்டினார். It was for Esther alone, twice the rod and scepter was stretched forth. எஸ்தர் 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது, In Esther chapter 8 verse 4, இப்ப போய் நின்னா he went in, ராஜா பார்த்தான், அப்பொழுதும் தன்னுடைய செங்கோலை நீட்டினார். and the king saw and stretched out his scepter. இது எதை காண்பிக்கிறது? What does this show? உனக்காக ஏற்கனவே நீட்டப்பட்ட செங்கோல் இன்றைக்கு இந்த கூட்டத்துல நீ தவித்து புலம்பி கர்த்தருடைய சமூகத்துல கண்ணீர் விட்டு தலை தூக்க முடியாமல் போராடி கொண்டிருக்கிறாய். இன்றைக்கு உன்மேல் இரக்கமுள்ள தேவன் மறுபடியும் உனக்காக ஒரு விசை தன்னுடைய செங்கோலை நீட்ட போகிறார். Already the scepter was stretched out towards you, to you who are crying and lamenting in this meeting. The Lord is going to again stretch out his scepter. இது எதற்காக? For what? உன்னுடைய நஷ்டத்தை லாபமாய் மாற்ற. That your losses will be gained to you. உன் கண்களுக்கு முன்பாகவே சத்துருவை சங்கரிக்க. Before your eyes, your enemies to be subdued. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? How many of you believe? ஆண்டவரே, எனக்காக உம்முடைய